ஆண்டவராகிய இயேசுவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை வேளையிலும் உங்கள் சந்திப்பதிலே மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஒரு வேத வசனராக நம்முடைய சிந்தைகளை திருப்போம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் அதிலே 6வது அதிகாரம் அதிலே 34 வசனம் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு அழகாக சொல்லப்பட்டிருப்பாருங்க. நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதிருங்க. தேவ பிள்ளைகளே, பல நேரங்கள் நம்முடைய வாழ்க்கையில நாளைக்கு என்ன நடக்குங்கிறது குறித்து தான் இன்னைக்கு நைட்டு இன்னைக்கு ஃபுல்லா யோசனையா இருக்கும். ஐயோ, நாளைக்கு என்ன தேவைப்படுது, நாளைக்கு என்ன தேவை, நாளைக்கு எப்படி பண்ணணும், என் பிள்ளைக்கு ஃபீஸ் கட்டணும், எனக்கு இவ்வளோ கடன் பாரு இருக்கு, எனக்கு லோன் கட்ட வேண்டியது இருக்கு, எனக்கு குழுவில் பணம் கட்ட வேண்டியது இருக்குது, எனக்கு முன்னாடி எவ்வளோ தேவை இருக்குதுன்னு சொல்லிட்டு நாளை தினத்தை குறித்து பலருடைய வாழ்க்கையில கவலைப்பட்டு கொண்டே இருப்பதுனால நிம்மதி இல்லாமல் போயிடுது. பலர் நாளைக்கு என்ன நடக்குங்கிறத யோசிக்கிறதுனாலதான் இன்னைக்கு கவலைப்பட்டே இருக்கிறாங்க. நாளைக்கு எப்படி பண்ணணுமே, நாளைக்கு அப்படி பண்ணணுமே, எப்படி யோசிக்கிறது, எப்படி எல்லாம் பண்ணலாம் சொல்லி சிலர் வாழ்க்கையில பிளான்ல பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஃபுல்லா பிளான் போட்டு இருப்பாங்க, அதை குறித்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பாங்க. ஆனா தேவ பிள்ளைகளுக்கு கத்த சொல்றாரு, நாளை தினத்தை குறித்து நீங்க கவலைப்படாதீங்க. ஏன்னா நாளைக்கு உங்களை போஷிக்கிற ஒரு ஆண்டவர் இருக்கிறார். இன்னைக்கு நீங்க ஜீவனோடு எந்திரிச்சிங்க, உங்க வாழ்க்கைக்கு தேவையானதை போஷிச்சார் இல்லையா, நாளைக்கும் உங்களுக்கு தேவையானதை போஷிப்பார். அந்த விசுவாசம் உங்களுக்குள்ள இருக்கணுங்க. ஏங்க நீங்க கவலைப்படுறீங்க, நாளைக்கு என்ன நடந்துரும், நாளானைக்கு என்ன நடந்துரும், அடுத்த மாசம் நடந்துரும், ஏன் கவலைப்படுறீங்க? நான் ஆராதிக்கிற என் தேவன் என்னோட தேவைகளை சந்திப்பார், என் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கும் காகத்தை அனுப்பி போஷித்த அந்த கர்த்தர் என்னையும் போஷிக்க உண்மை உள்ளவர். பல பேரோட வாழ்க்கையில இந்த விசுவாசம் இல்லாததுனாலதான் இன்றைக்கும் நம்ம சோர்ந்து போகிறவர்களா காணப்படுகிறோம். வேதம் சொல்லப்படுகிறது, இந்த வேதம் நேற்றும் இன்றும் என்றும் மாறாத வேதம். அந்த அற்புதங்கள் இன்றைக்கும் காணப்படுகிறது. அந்த எலியா முடங்கி கிடந்த பொழுது அவனுக்கு தேவை உணவு தான். அந்த உணவை காகத்தை கொண்டு போஷித்தாரு நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். அந்த விசுவாசம் உங்களுக்கு ஏன் இல்ல? கர்த்தரனை போஷிக்க உண்மை உள்ளவர், கர்த்தரனை நிச்சயமா போஷித்து நடத்துவார். அந்த விசுவாசத்தோடு இருப்பீங்க அப்படின்னா நாலு தினத்தில் கொடுத்து நீங்க கவலைப்பட மாட்டீங்க. அதனால தேவ பிள்ளைகளே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து ஃபீல் பண்றதை விட்டுட்டு இன்னைக்கு போய் தேவ சமூகத்துல இன்றைக்கு கர்த்தர் கொடுத்ததுக்காக நன்றி சொல்லுங்க. நாளைக்கு தேவைகளை அவர் உங்களுக்கு பார்த்துக் கொள்வார். அதனால கவலைப்படாமல் அவரோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Have a blessed day. God bless you.